யாரை கெட்டி எறும்புல இருந்து மாலை எடுத்த? ஏய் அழாத. இப்ப சாப்பிட்டியா இல்லையா? இப்ப நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏய் துர்கா, இப்படி சாப்பிடாம கிடந்தா எல்லாம் சரியாயிடுமா காவேரி? நான் சொல்றத கேளு. உன் மாமன் தானே அடிச்சான், அதுக்கு போய் எப்படி ஃபீல் பண்ற? நீங்களாம் எப்படி வேலைக்கு கரெக்டா கொட்டிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த வீட்ல மத்தவங்களும் சாப்பிட்டாங்களான்னு கேட்கணும். இல்லம்மா, நான் எடுத்துட்டு வந்தேன், அவங்கதான். ஆமா, அவ வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? போ, போய் முதல்ல அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. இங்க பாரு காவேரி, அவன் உன்னை அடிச்சிட்டாங்கிறதுக்காக நீ இப்படி இருக்கிறதுனால நீ நினைச்சதெல்லாம் நடந்துருமா? அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அத முதல்ல சரி பண்ணணும். இல்ல அண்ணி, இத்தனை வருஷத்துல ரிஷி மாமா என்கிட்ட இந்த அளவுக்கு கோவப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் எனக்கு எவ்வளவு அவமானமா போயிடுச்சு தெரியுமா? தொலைஞ்ச மாலையை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். நல்லபடியா துர்காவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் இதை மட்டும் அவ கழுத்துல போட்டுட்டேன்னா எல்லா பிரச்சனையும் அடுத்த நொடியே தீர்ந்துரும். பார் அமராவதி, உன் கழுத்தில் தவழ நூற்றாண்டுகளாக தவம் இருக்கிறது இந்த முத்து மாலை. நானும் தவம் இருக்கிறேன் நூற்றாண்டுகளாக. இந்த முத்து மாலையை உங்கள் கரங்களால் சூடிக்கொள்ள.
பாஸ் 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 துர்கா கழுத்துல மாலைய போட்டு அழகா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடானா மாலைய வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. கிட்டவாடா. என்ன பாஸ்? உன்ன மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு கனவு தான் காண முடியும். பாஸ் ஒரு சூப்பர் ஐடியாவோட வந்திருக்கேன் பாஸ். முதல்ல ஐடியாவை சொல்லு, அதுக்கப்புறம் சூப்பரா இல்லையா நான் சொல்றேன். பாஸ் நீங்க ஒரு தடவை துர்காவை நேர்ல கூப்பிட்டு துர்கா இங்க வா அப்படின்னு சொன்னா துர்கா அழகா வந்துருவா பாஸ். திரும்ப திரும்ப சொல்றேன் ஐடியா கொடுக்காதுன்னு மொக்க ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருக்க. பர்த்டே ஃபங்க்ஷன்ல நடந்த பிரச்சனையில இருந்து அவ என்கிட்ட சரியா பேசுறதே இல்லடா. இதுல அவ கூப்பிட்டா வருவாளாம். அப்ப இந்த மாலையை துர்கா கழுத்துல போறதுக்கு வேற வழியே இல்லையா பாஸ்? சார் வாமா. வரும்போது ஜூஸ் கொண்டு வர சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கியாடா பக்கி. துர்காவை தானே ஜூஸ் கொண்டு வர சொன்ன, நீயே கொண்டு வந்தா? துர்கா தான் என்ன ஜூஸ் கொடுக்க சொல்லிட்டு என் வேலையை அவ பாக்குறா. துர்காவுக்கு வேலை வச்சா அவ உனக்கு வேலை வைக்கிறாளா? பாஸ் இந்தாங்க. ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா? சிம்பிள் ஐடியா பட் செம்ம ஐடியா. போட்டுக்க. என்ன ஒண்ணும் புரியலையா? துர்கா துர்கா வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு ஜோசியக்காரனை போய் பார்த்தேன். அவர் சனி தோஷம்னு சொல்லிட்டாரு. சிவன் கோயில்ல விளக்கேத்துனா சரியாயிடுமா? ஆமாக்கா, சிவன் கோயில்ல இருக்கிற சனீஸ்வரனுக்கு 9 விளக்கு ஏத்தணும்க்கா. அப்படியா? ஆமா. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே, ஆச்சரியமா இருக்கே. துர்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்கக்கா, செய்யறேன். நீயே என் கூட கோயிலுக்கு வந்தா எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். ப்ளீஸ் துர்கா, இந்த ஒரு முறை மட்டும் வா. அத பார்த்து அடுத்த முறை நானே செஞ்சுக்கிறேன். நான் வரேன்க்கா. ஆனா சித்ரா தேவி அம்மா என்ன வெளியில அனுப்ப மாட்டாங்களே. அதெல்லாம் அனுப்புவாங்க. நீ என் கூட வா, இப்பவே போய் பர்மிஷன் வாங்கலாம். வா துர்கா, எனக்காக ஒரு வாட்டி வா ப்ளீஸ். ஏய் இங்க வா. எங்க 2 பேரும் ஜோடி போட்டு கிளம்பிட்டீங்க? நாளைக்கு நான் பரிகாரம் பண்ண கோயிலுக்கு போறேம்மா. துர்காவை கூட கூட்டிட்டு போக அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்க போறேம்மா. கரெக்டான ஆளதான் பிடிச்சிருக்க. இவ ஊர்ல குறி சொல்றேன் தோஷம் போக்குறேன்னு ஊர் மக்களை ஏமாத்தி சம்பாதிச்சவ தானே. இவளை கூட கூட்டிட்டு போனா சூப்பரா பரிகாரம் பண்ண கத்து கொடுப்பா. ஏய் என்ன லுக்கு? அடுத்த முறை பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது. சரி சரி, இதுக்கெல்லாம் போய் எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். போயிட்டு வாங்க. நான் தான் பர்மிஷன் கொடுத்துட்டேனே, போயிட்டு வாங்க. வேலை டைம்ல வெளியில போக பர்மிஷன் கேக்குற, எதுவும் பேசாம பர்மிஷன் கொடுக்கற? வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பெர்மிஷன் கொடுத்தேன். துர்கா கோயிலுக்கு போக பெர்மிஷன் கேட்கல. ரிஷியை சந்திச்சு பேச பெர்மிஷன் கேக்குறா. அடி பாவி, உலகத்திலே வேலைக்காரிய தம்பியோட ஊர் சுத்த பர்மிஷன் கொடுத்தது நீ மட்டும்தான். அப்படியே தாலி வாங்கி கொடுத்து 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. முட்டாள் மாதிரி உளராத. யாரு? நானு. அந்த வேலைக்காரி துர்கா ஒவ்வொரு முறையும் மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கா. ஆனா இந்த முறை அவளும் ரிஷியும் சந்திச்சு பேசுறத எவிடன்ஸோட எங்க அம்மா கிட்ட காட்டி அந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு துரத்த நான் பிளான் பண்ணா
அத கூட புரிஞ்சுக்காம என்னையே நக்கல் அடிக்கிறியா உன்ன? கௌதம் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு அன்பா சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அடிக்க வந்துட்டு அன்பா சொல்ல வந்தேன்னு நடிக்கிறியா? என்ன பழைய மாதிரி நினைக்காத. இந்த சுந்தர பாண்டி கிட்ட இனிமே நீ அன்பை மட்டும்தான் காட்டணும். இல்ல நான் கௌதமா காட்டிடுவேன். புரிஞ்சுதா? அது அந்த பயம் இருக்கட்டும். எல்லாம் என் நேரம். ச்சே. உட்காருங்க. வாங்கிக்க. மாலினி, சூலினி, மகாரூபிணி, காளி, பைரவி, பரமேஸ்வரி, உலக மாதா, அன்னபூரணி, அகிலாண்டேஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி, என் குலத்தை காக்கும் தாயே, தாயே நீயே சக்தி தருவாயாக. ஜோச்சா நிக்கிற பகவதி அம்மே. பகவதி தாயின் துணை இருக்கு. சொல்லுங்க தாயி, என்ன உங்க பிரச்சனை? என்னோட மகனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. கல்யாண தடங்கள்ல ஆரம்பிச்சு பிரச்சனை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு சாமி. இது எதனால நடக்குதுன்னு புரியல. தாயே, ஜோச்சா நிக்கிற பகவதி தாயே, ஈரெழுத்த உன் மகனின் பெயர்? ஆமா சாமி, ரிஷி. அவனுடைய முன் ஜென்ம கர்ம வினை அவனை பழிவாங்க துரத்திட்டு இருக்கு சாமி. அவனுடைய நல்வினை அவனை காத்துக் கொண்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன் அந்த நல்வினையில் ஒன்று அவனது உயிரை கொடுத்து உன் மகனின் உயிரை காப்பாற்றி உள்ளது. விபத்து நடந்தது சொன்னா, ஆனா அது வேற யாருக்கும் நடந்ததா சொன்னானே. அது அவனுக்கே தெரியாத விஷயம். அவனது முன் ஜென்ம தீவினை அவனை துரத்துகிறது. அவனது கர்ம வினையை அழிக்க வேண்டும். சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா?
பலியில் இருந்து காக்க பலி கொடுக்கணும் தாயே. தாயே, இந்த கணத்திலிருந்து இதை உன்னுடைய மகனாக பாவித்து பெயர் சொல்லி அழைத்து உணவு கொடுத்து பராமரித்துக் கொண்டு வா. நாளை விபத்து நடந்த இடத்தில் சுற்றியபடி இருக்கும் கர்ம ஆத்மாவை உன் மகனாக பாவித்து வரும் இதை நாம் பலி கொடுத்து அந்த கர்ம ஆத்மாவை சாந்தப்படுத்திடலாம். இதை பலி கொடுத்ததற்கு பின் உன் மகனின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் தாயே. சரிங்க சாமி. சோச்சானிக்கர பகவதி அம்மன் உனக்கு துணை இருப்பா. நான் வரேன் சாமி. தாயே, அம்மா, சோச்சானிக்கர பகவதி தாயே. அக்கா, எண்ணெய் விளக்கு திரி எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன் துர்கா. சரி, தோட்டத்துக்கு போய் பூ பறிச்சிட்டு வா, போயிட்டு வரலாம். ரெண்டு பேரையும் டீப்பா ஃபாலோ பண்ண. அந்த துர்காவை மீட் பண்ண கண்டிப்பா ரிஷி வருவான். எதை வச்சு ரிஷி வருவான்னு சொல்ற நீ? வீட்ல இவ எதிரில வந்தா அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிறான், அவன் அந்த பக்கம் வந்தா இவ இந்த பக்கம் திரும்பிக்கிறா. இந்த நாடகத்துல எங்க அம்மா வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். வீட்ல பேசிக்க முடியலனா வேற எங்க பேசுவாங்க? வெளியில சந்திச்சு பேசுவாங்க. அதுக்குதான் இந்த கோயிலுக்கு போற பிளான் போட்டிருக்காங்க. நீ கரெக்டா தான் யோசிக்கிற. அது எனக்கே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட்லாம் தர தேவையில்ல. உன் வேலை என்ன தெரியுமா? ஒழுங்கா இவங்கள ஃபாலோ பண்ணி போறதுதான். எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்காங்க? நீ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறது உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது, புரியுதா? ஏன் எனக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்ல. ஏய் நக்கலா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நீ ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க பிளானை மாத்திருவாங்க, அதுக்காக சொன்னேன். வழக்கம் போல சொதப்பிட்டு வந்த நீ பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது. கௌதம் கௌதம் கௌதம். சாரி, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சாரி. நானும் உணர்ச்சி வசப்பட்டேன்னு வச்சுக்க. உன்னால 100ல 100 கேள்விப்பட்டிருக்கியா? மிஸ் கால் கொடுக்கட்டுமா? ஐயோ, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு தமிழ்ல மாமனுக்கு பிடிக்காத வார்த்தை. இதெல்லாம் நான் யாருக்காக செய்யறேன்? உங்க தங்கச்சிக்காக தானே செய்யறேன். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தானே செய்யறேன். அதுக்காக தாலி கட்டின புருஷனை மரியாதை இல்லாம பேசுவியா? சாரிங்க, இனிமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். கடைசியா ஒரு முறை என்ன மன்னிச்சிருங்க. அடுத்தவங்களை மன்னிக்கிறவன் மனுஷன், பொண்டாட்டிய மன்னிக்கிறவன் கடவுள். அப்ப நான் யாரு? கடவுளுங்க. அந்த நினைப்ப கனவுல கூட நீ மறந்துடக்கூடாது. ஏய் வராங்க வராங்க, வா 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 வா. அக்கா, இது புடிங்க. நீ இங்கே இரு துர்கா, நான் போய் ரூமை பூட்டிட்டு வரேன். சரி. போலாமா துர்கா? சரி. அப்படியே ரோட்டுக்கு போய் ஆட்டோ புடிச்சு போயிடலாம். சரிக்கா. இன்னைக்கு ரிஷியை எவிடன்ஸோட பிடிக்கிறேன். அந்த வேலைக்காரி துர்காவை அடிச்சு வீட்டை விட்டே துரத்துறேன். நீ தேவையில்லாம கண்டவங்கிட்ட எல்லாம் போன்ல பேசிட்டு இருக்காத. நான் கால் பண்ணி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பேன், அதை நீ ஃபாலோ பண்ணணும். கௌதம நீ முடிச்ச, துர்காவை நான் முடிக்கிறேன்.